ஈஸ்வரப்பட்டர் அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ஒரு சூட்சமமான உபதேசமாகும். இருந்தாலும் நாம் இந்த தியானத்தில் தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வரும் நிலையில் நாம் எந்த நிலை பெறப்போகின்றோம், அந்த வளர்ச்சியினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் வளர்ந்து வந்த நிலையை எவ்வாறு அதை நாம் உணர்வது அல்லது தெரிந்து கொள்வது என்பதையும், அதே சமயத்தில் ஞானகுரு அவர்கள் அடிக்கடி நான் சித்தான புதிது என்று சித்தான பிற்பாடு என்றெல்லாம் அடிக்கடி இந்த சித்து என்பதை பற்றி நிறைய இடங்களிலே சொல்லி இருக்கின்றார்கள். ஆக அந்த சித்தை நாம் எப்படி பெறுவது, அந்த சித்தான நிலையை எவ்வாறு பெறுவது என்பதையும் இந்த உபதேசத்திலே நமக்கு குறிப்பு கொடுத்துள்ளார்கள். ஆக தியானத்தினுடைய வளர்ச்சியை நாம் எப்படி காணுவது என்பதை ஒரு குழந்தை பிறந்த பின் அதனுடைய வளர்ச்சியை ஒப்பிட்டு நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். எனவே குழந்தை பிராயத்தில் குழந்தையினுடைய உடலோ எலும்புகளோ தசைகளோ மற்ற எல்லாமே மிருதுவாகத்தான் இருக்கும். வளர வளரத்தான் தசை நார்களும் எலும்புகளும் உறுதி பெற்று அது வலுக்கொண்ட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு திடகாத்திரமுள்ள மனிதனாக நாம் காண முடிகின்றது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதுபோன்றுதான் ஆரம்ப தியானத்தில் நாம் எடுக்கக்கூடிய சக்தி தொடர்ந்து அது ஒருநிலை பெற்று பக்குவம் பெற்று அவனுடைய வளர்ச்சியினுடைய வழித்தொடரை நாம் எந்த அடிப்படையிலே தெரிந்து கொள்ளலாம் என்பதை நாம் எண்ணத்தினால், நாம் எடுக்கும் சுவாசத்தினால், ஒன்று பல மனங்கள், நம்முடைய சுவாசத்திலே பல மனங்களை நாம் உணர முடியும். சுவையினுடைய ஈர்ப்பையும் தெரிந்து கொள்ள முடியும். பல ஒளிக்கற்றைகளை நாம் காண முடியும். நம் உருவத்தையே ஜோதியாக வெளிச்சமாக காண முடியும். இந்த உலக சுழற்சியினுடைய ஓசை ஓம், அந்த ஓம் என்ற ஒளியையும் நாம் ஈர்த்து கேட்க முடியும். சித்தர்கள் ஞானிகளுடைய தொடர்புகளும் நமக்கு கிடைத்து இப்படி ஒன்றின் வளர்ச்சி ஒன்று மேம்பாடாக அந்த வழி தொடர் கொண்டுதான் நாம் அந்த சித்து நிலை அடைய முடியும் என்பதை கோடிட்டு காட்டுகின்றார்கள். இதுபோன்று மேலும் விஞ்ஞான அறிவில் வாழ்வதால் அதற்கொப்ப சில விளக்கங்களையும் கொடுக்கின்றனர். ஏனால் சித்து நிலை பெற்றவர்கள் ஏற்கனவே சொன்னது போன்று மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையுமே அந்த மரண பயம் இல்லாதபடி உயிரோடு ஒன்றச் செய்துவிட்டால் ஒவ்வொன்றுமே அந்த ஒரு மனிதனுக்குண்டான சக்தி போன்று பல கோடிக்கணக்கான அணுக்களும் பல மனிதர்களுக்குண்டான சக்தியாக செயல்படுவதை ஏற்கனவே ஈஸ்வரப்பட்டு உணர்த்தியுள்ளார்கள். அதே போன்றுதான் இந்த சித்துநிலை பெற்றவர்களும் இந்த உடல் என்ற ஒரு கூட்டையோ மற்ற நிலைகளை அவர்கள் ஒரு இடத்திலே வைத்திருந்தாலும் பல இடங்களுக்கு சென்று பல நிலைகளை அறிவதும் அல்லது பலருக்கு அங்கே சென்று இந்த உணர்ச்சிகளை சக்தி வாய்ந்த உணர்வுகளை ஊட்டக்கூடிய நிலைகளையும் செயல்படுத்த முடியும். அத்தகைய சித்து நிலை அதற்கு அந்த தகுதி உண்டு என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆக ஒரு பிம்பத்தை நாம் இங்கே காணுவது போன்று இரண்டு பக்கம் ரசம் பூசிய கண்ணாடிகளை வைத்தோம் என்றால் அல்லது பல கோணங்களில் வைத்தால் எண்ணிலடங்காத பிம்பங்களை ஒரு பிம்பத்தை பல பிம்பங்களாக காணுவது போன்றுதான் நமக்கு புரியும்படியாக இதை சொல்லி நம் ஜீவ உயிரை இந்த உடலில் இருந்து பிரித்து பல நிலைகளுக்கு நாம் ஒரே நேரத்தில் செயல்பட முடியும் என நமக்கு தெரியாத விஷயம். அது தெரியாத விஷயத்தை தான் சூட்சுமத்தில் நடக்கக்கூடியதை நாம் தெரிந்து கொள்வதற்காக இதை உணர்த்துகின்றார். ஆனால் அதே சமயத்தில் இந்த சித்து நிலை பெற வேண்டும் என்றால் அது எப்படி, எந்த அடிப்படையிலே, எந்த தகுதியிலே என்பதையும் கோடிட்டு காட்டுகின்றார்கள். என்றால் மனிதர்களுக்கு இதையெல்லாம் சுட்டி காட்டினோம் என்றால் அதை எப்படி உயிரை எப்படி பிரித்து எழுப்பது என்று சாதாரண வினாக்கள் போன்று எழுப்புவார்கள் என்பதையும் இதில் சுட்டி காட்டுகின்றார்கள். என்றால் அப்படி அல்ல. நாம் சக்தி பெற்று, என்றால் சக்தி என்றால் யாரோ கொடுத்து நாம் பெறுவதல்ல, அல்லது யாரிடமிருந்து நாம் வாங்கி பெறுவதல்ல. நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களை நம் எண்ணம் என்ற சுவாசத்தினால் அதை சீர்படுத்தக்கூடிய நிலையில், பக்குவப்படுத்தக்கூடிய நிலையில் தான் நாம் தான் அந்த சக்தியை வளர்த்துக் கொள்ள முடியுமே தவிர யாரோ கொடுப்பதல்ல. அதை முதல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவர் முதலில் சொல்லக்கூடிய வரிசைப்படி பார்த்தோம் என்றால் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களும் தன் வசப்பட வேண்டும். எதை வைத்து தான் எடுக்கக்கூடிய சுவாச அலையின் ஈர்ப்பினால், என்றால் தன் உடலிலே கோடிக்கணக்கான உணர்ச்சிகள் உண்டு, பல கோடி குணங்களும் உண்டு. கோபம், வெறுப்பு, ஆத்திரம், பயம், அன்பு, பரிவு, பாசம், வேதனை, விரக்தி, சலிப்பு, சஞ்சலம், சோர்வு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி
எத்தனையோ சந்தர்ப்பங்களில் எத்தனையோ குணங்கள் கொண்ட உணர்வுகளை நாம் சுவாசித்து அவையெல்லாம் இந்த உடலுக்குள் அணுக்களாக உருப்பெற்று அதன் வழி ரத்தத்திலும் சரி உடல் உறுப்புகளிலும் சரி இது சுழன்று ஜீவ அணுக்களாக ஜீவ ஆன்மாக்களாக எண்ணில் அடங்காத நிலைகள் உண்டு. இதையெல்லாம் நாம் வசப்படுத்த வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு அணுவுமே உயிர் ஜீவனின் சக்தி கொண்ட நிலை பெற வேண்டும். இந்த உயிரணு உயிர் ஆத்மா என்று சொல்கின்றமே அதை போன்ற சக்தியை அதை நாம் பெற வேண்டும். அதனுடைய அடிப்படை என்ன என்றால், நம் உடலுக்குள் எந்த விதமான பகைமை உணர்வுகளோ வெறுப்புணர்வுகளோ சலிப்புணர்வுகளோ கோப உணர்வுகளோ ஒன்றுக்கொண்டு போர்முறை இல்லாதபடி அனைத்தையுமே உயிரின் கவர்ச்சிக்கு கொண்டு வந்து அந்த உயிரின் கீழ் உயிரை போன்ற சக்தி பெற செய்ய வேண்டும். அதே சமயத்தில் எந்த ஒரு நிலையிலும் மற்ற ஈர்ப்பின் நிலைக்கு நாம் அடிமைப்பட்டு விடக்கூடாது, அல்லது பிரிதொரு உணர்வை நம்மை இயக்கி அதன் வழி நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இது மூன்றாவது. அடுத்தது, நான் எந்த எண்ணமும் தன் எண்ணமாக எண்ணும் முறை பெற்று, ஏனென்றால் இன்று நாம் சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் நினைத்தார், இவர் நினைத்தார், அங்கே இப்படி இருக்கின்றது, இங்கே இப்படி இருக்கின்றது, அங்கே என்ன இருக்குமோ தெரியவில்லை, இவர் என்ன நினைப்பார் தெரியவில்லை என்று நம் நினைவுகள் எண்ணங்கள் உணர்வுகள் பலவாறு பல திசையில் பல நிலைகள் கொண்டு போவதை இதை அனைத்தையுமே மாற்றி அமைத்து நம் எண்ணம் தன் எண்ணமாக எண்ணும் முறை பெற வேண்டும். இந்த விஞ்ஞானிகள் எப்படி எலக்ட்ரானிக் ஒரு சாதனத்தை வைத்து அவர்கள் எதை பொருத்தி எதை இணைத்து எதை ஆணையிட்டு எதன் நிலை இங்கே செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுத்தினாலும் அது ஒரு நிலை கொண்டு அந்த இயந்திரம் ஆணையிட்டு அதன் வழி ஒரு நிலை கொண்டு செயல்படுவது கொண்டு நம் எண்ணமாக அது வர வேண்டும். அவர்கள் சொன்னாலும் சரி, அவர்கள் நினைத்தாலும் சரி, அல்லது மற்றவர்கள் எப்படி நினைக்கின்றனர் என்பதை விடுத்துவிட்டு நம் எண்ணம், நம் உணர்வு, நம் சுவாசம் இதுதான், இது இப்படித்தான் என்ற நிலைகளுக்கு தன் உணர்வாக இருக்க வேண்டும். தன் உணர்வாக இருக்கும் பட்சத்தில் தான் பிரிதொரு ஈர்ப்புக்கும் நான் சிக்க முடியாது. அல்லது முதல்ல சொன்ன மாதிரி இந்த உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அதது வலிக்கு அல்லது அதன் நினைவுக்கு அது செல்லாதபடி அதைத்தான் இங்கே குறிப்பால் உணர்த்துகின்றார். எந்த எண்ணமும் தன் எண்ணமாக எண்ணும் முறை பெற வேண்டும். இது நான் அல்ல, இது நான் அல்ல, இது நான் அல்ல என்று சொல்வதற்கு மாறாக இது அது, இது அது, இது அது என்று சொல்வதற்கு மாறாக இந்த எண்ணத்தைத்தான் நான் எண்ணுகின்றேன், இந்த எண்ணத்தைத்தான் நான் சுவாசிக்கின்றேன், இந்த உணர்வைத்தான் எனக்குள் வளர்க்கின்றேன் என்று அனைத்தையுமே தனதாக நம் உடலுக்குள் மாறுபட்ட நிலையில் இருந்தாலும் அதை எல்லாமே தன் எண்ணமாக நான் என்ற நிலையில் அது உயிரோடு ஒன்றச் செய்து அந்த தியான வளர்ச்சியுடன் எடுக்கும் சுவாச அலையின் ஈர்ப்பில் ஒவ்வொரு நிலையும் வழித்தொடர் பெற்ற பிறகு, ஏன்னா இந்த எல்லா அணுக்களையும் உயிரின்பால் கவர்ச்சி கொண்டு வந்து மற்ற நிலைகளுக்கு சிக்காதபடி தன் எண்ணம் ஒரே நிலை கொண்டு ஒரே சுவாச நிலையாக அந்த வழித்தொடர் பெற்றுவிட்டால் அந்த சித்தன் நிலை பெறக்கூடிய அந்த தகுதி இந்த உயிர் ஜீவனுக்கு, இந்த உயிர் ஆத்மாவுக்கு அந்த தகுதி கிடைக்கின்றது. அதுதான் சித்து என்று சொல்லுகின்றனர். நாம் பல நிலைகள் கொண்டிருக்கின்றோம், பல எண்ணங்கள் பல திசைகளில் பல நிலைகள் கொண்டுதான் நாம் வாழ்கின்றோம். எது தனது, எது நுகர்ந்தது, எது பிரிதோருடையது, எது ஏற்கனவே எடுத்தது, ஏற்கனவே பல சரீரங்கள் விளைந்தது என்று நம்மை நாம் அறியாதபடிதான் நுகர்ந்த உணர்வின் இயக்கமாக அல்லது உயிரிலே படக்கூடிய உணர்வின் இயக்கமாகத்தான் நாம் வாழ்கின்றோம். அதை அனைத்தும் மாற்றி சித்து என்ற நிலையில் சகலத்தையுமே ஒரு நிலை கொண்ட நிலையாக, ஏனென்றால் இது ஒரு நிலை என்றால் கண்ணை மூடிக்கொண்டு மணிக்கணக்காக தியானம் செய்து பெறுவதல்ல. அந்த மாறுபட்ட எண்ணங்கள் உணர்வுகள் அனைத்துமே முதலிலே சொன்ன மாதிரி ஒளிக்கற்றைகளை விண்ணினுடைய ஆற்றலை சுவாசித்து சித்தர்கள் ஞானிகள் பால் ரிஷிகள் பால் தொடர் கொண்டு அந்த உணர்வின் ஆற்றலை நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் உடல் உறுப்புகள் அனைத்திற்குமே அவர் சொன்னது போன்று உயிர் ஜீவனின் சக்தியாக அனைத்துக்கும் அதை உணவாக கொடுத்து அனைத்துமே ஒருங்கிணைந்த நிலையில் ராமன் மனதை குவித்தான் என்ற நிலையில் ஒன்றுபட்ட நிலையாக உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் சக்தி வாய்ந்த உடலை நாம் ஊட்டமாக கொடுத்து அது வளர்ச்சி வரக்கூடிய பக்குவ நிலையைத்தான் இங்கே சித்து என்று சொல்லி, அந்த அடிப்படையில் நம்முடைய தியானத்துடைய வளர்ச்சி இருக்குமானால் அந்த வளர்ச்சியின் பாதையில் நிச்சயம் அந்த சித்து நிலையை நாம் பெற முடியும். அகண்ட அண்டத்திற்கும் சென்று இன்று ஞானிகள் மகரிஷிகள் 7-14 லோகத்தையும் வென்றான், அவன் விண் சென்றான், அகண்ட நிலைகளையும் அறிந்தான், அணுவின் ஆற்றலையும் அறிந்தான் என்பதை ஞானிகள் மகரிஷியுடைய செயலாக்கங்களை உணர்த்துவது போன்று நாமும் அந்த பேராற்றலை பெற முடியும். அந்த பேராற்றலை பெறக்கூடிய தகுதிக்குத்தான், அந்த பயிற்சிக்குத்தான், அந்த வழித்தொடரில் நாம் பயணம் செய்வதற்குத்தான் இந்த உபதேச வாயிலாக நமக்கு இந்த உண்மைகளை உணர்த்துகின்றார். எனவே இது ஏதோ அபூர்வமான சக்தி, அமானுஷ்யமான சக்தி என்பது அல்ல. நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை இதுபோன்று உயிரோடு ஒன்றை செய்தால் நாம் பெறக்கூடிய சக்தி அந்த சித்து என்பதைத்தான் ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேச வாயிலாக நமக்கு அந்த பாதையை காட்டுகின்றார்கள். நாம் அனைவரும் அந்த சித்து நிலையை பெறுவோம்.